மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ரம் ஆகிறார். 3-9 ஸ்தானங்களில் சர்ப்பங்களான ராகுகேதுக்கள், 5ஆம் இடத்துல குரு. ஒரு மகர ராசிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஜென்ம சனியெல்லாம் முடிஞ்சு ஓகே நம்ம உட்காரலாம்டா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகிற நேரத்தில் உட்கார இடத்துல ஆணி வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு வக்ரம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பலன்கள் சொல்லலை, பயமுறுத்துகிறோம். தயவு செய்து மகர ராசிக்காரர்கள் பயப்படாதீங்க. ஒரு இந்த சப்தரிஷி வாக்கியம்னு ஒரு நூல் இருக்குது. பொதுவாக ஜோதிடர்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சப்தரிஷி வாக்கியத்தில் அத்திரி, பிருகு, குத்ச, விசிஷ்ட, கௌதம, காஷ்யப இவங்க சேர்ந்து எழுதின நூல். அதில் மகர ராசிக்கு ஒரு பலன் இருக்கு. என்ன பலன் அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னம்பிக்கை அதிகம் மிகுந்தவர்கள், கிட்டத்தட்ட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளவு அழுத்தினாலும் மேலே வந்துடுவாங்க. ஸோ அதனால் உங்களை பெருசாக ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் 2-3 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முதலாவது, குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது, பொருளாதாரம். கடன் யாருக்கும் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக யோசித்து கொடுங்க. மகராசிக்காரங்க சிரிப்பாங்க, ஏங்க கடன் வாங்குகிற நிலைமையில் இருக்கும், நீங்கள் என்னங்க கொடுக்கறத பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. தயவு செய்து வந்தாலும் கொடுக்கறத பற்றி யோசித்து கொடுங்க. கடன் கொடுக்கும்போது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, என் ஃப்ரெண்டுங்க ரொம்ப நாளாக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, என்னை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு, நான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு துருதுருன்னு அவசரமாக போய் பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது, வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. தயவு செய்து ஹெல்மெட் அணியாமல் எங்கேயும் போகாதீங்க. அது மாதிரி கார் ஓட்டுறவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆயுதம், தீ, மின்சாரம் இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து உபதொழில் ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் புது பார்ட்னர்ஸை சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் என்ஹான்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, இல்லை ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கறது, இல்லை அதோடு சேர்ந்து இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் செங்கல், சிமெண்ட் வியாபாரம் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழிலோடு சேர்த்து அலைடாக இருக்கக்கூடிய தொழில்கள் அது செய்யலாம். உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அற்புதமான நேரத்தில் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, குழப்பமாகாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த விஷயமும், அதுவும் இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் யோகாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியை நேரடி 7ஆம் பார்வையாக, வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு, நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரப்போகிறது. இந்த நம்மளுடைய இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். இந்த
நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தூய தமிழில் விநாயகர் அகவல் இருக்குது, அதை நாம் சொல்லலாம். பெரிய மாற்றங்கள் நமக்கு நிச்சயம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராசிநாதன் சனி பகவான் வக்ரமாரர், 2, 8 சர்ப்பங்கள், 4ஆம் இடத்துல குரு பகவான். முதல் விஷயம் நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடியது, ஒரு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ 7.5 சனியோ முக்கியமாக ஜென்ம சனி. இதில் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம். இல்லீகல் சம்பந்தமான விஷயத்தில் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க. அதுவும் ஏதாவது ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கம் உண்டாச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே உங்களால் வெளியில் வர முடியாத அளவுக்கு சிக்கல்கள் ஆகிடும். இந்த ஜென்ம சனியில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இதுதான். கடுமையான முன்கோபம், பிடிவாதம், வரட்டு கௌரவம், இதெல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு தோணும். ஸோ கவனத்தோடு இருந்துக்கோங்க. அதாவது 24 மணி நேரமும் 365 நாளும் விழிப்பு நிலையில் இருக்கணும். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், கும்பராசிக்காரர் ஒருத்தர், சதய நட்சத்திரம் ஒருத்தர் சொன்னார், ஆட்டோவுக்கு பணம் கொடுக்கும்போது இந்த 20 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருந்திருக்கு. இவர் 20 ரூபா நோட்டுக்கு போல் 500 ரூபா நோட்டை கொடுத்துட்டார். திரும்ப கிடைக்குமா? அப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயம், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, சின்ன கவனக்குறைவு பெரிய நஷ்டத்தை நமக்கு உண்டு பண்ணிடணும். குரு பகவானுடைய பொசிஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒன்று தான் இப்போதைக்கு நமக்கு ஃபேவர். ஸோ அதை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா 24 மணி நேரமும் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்துக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கோபங்களில் வார்த்தைகள் வந்துடும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு பிரமாணம் என்ன சொல்கிறதுனா விஷ நாக்குன்னு சொல்கிறது. அப்போ நம்ம வார்த்தைகள் மூலம் மற்றவங்களை காயப்படுத்திடுவோம், தெரியாமல் காயப்படுத்திடுவோம். பொதுவாக கும்பராசிக்காரங்க ரொம்ப அப்பாவி. ஆனால் நம்ம விருச்சிக ராசிக்கு சொன்னோமே, அவங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க அப்படின்னு. இவங்க ஸ்ட்ரிக்ட்டு, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ஸ்ட்ரிக்ட்டு வீட்டில் செல்லாது, வெளியில் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த நேரம் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய நேரம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். உணவு கட்டுப்பாடு தேவை. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்தது, கடன் சம்பந்தமான விஷயங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை பொறுத்தவரை மிக கடுமையான வேலைப்பளு இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பொருளாதார ரீதியாகவும் நமக்கு ஒரு நல்ல பலம் ஏற்படும். கும்பராசிக்கு நிறைய பணம் வருங்க. நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுங்க, நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை படிக்க வைங்க. அதுக்கப்புறம் பரிகாரம்லாம் போய் பண்ணிக்கலாம். நாம் இப்போ குடும்பத்தோடு ராமேஸ்வரம் போயிட்டு வர சொல்கிறோம். ஒரு 4 பேர் ராமேஸ்வரம் போயிட்டு வரதா இருந்தால் மினிமம் 5000 ரூபாலேருந்து ஒரு 10,000 ரூபா செலவாகும். அவங்கவுங்க வசதியை தகுந்தபடி சொல்கிறேன். ஸோ மினிமம் ஒரு 5000 ரூபா செலவாகும் ஒரு 4 பேர் போயிட்டு வர்றாங்க. அந்த 5000 ரூபாய் நீங்கள் ராமேஸ்வரம் போகாமலேயே படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம். ரெண்டுமே ஒரே பரிகாரம் தான். ஸோ நிறைய தர்ம காரியங்கள் நிறைய பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுங்க. ஜீவராசிகளுக்கு உணவுலாம் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களை காப்பாற்றும். ரொம்ப ரொம்ப அது மாதிரி பெரியவங்களை திட்டாதீங்க. உங்கள் அப்பா அம்மாவையோ அல்லது தாத்தா பாட்டியவோ அவன் எனக்கு என்ன வச்சுட்டு போனான், இந்த மாதிரிலாம் தயவுசெய்து திட்டாதீங்க. இந்த நேரத்தில் அதெல்லாம் தோணும். அப்புறம் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் தயவு செய்து எந்த காரியமும் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா மாட்டிப்பீங்க. வெளியில் வர்றது சிக்கலாயிடும்.
வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வழக்குகள் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து நீங்கள் நடந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. தயவுசெய்து டென்ஷன் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் என்பது நமக்கு அவசியம். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி காணப்படும். ஆனால் சோம்பேறித்தனம் கூடாது. கரெக்டாக நேரத்தை கரெக்டாக கடைபிடிக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுறது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு அயன சயன போக விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் ஆறார். ராசியிலையும் 7ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள், 3ஆம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு அற்புதமான ஒரு நேரம். என்னங்க ஐயா, மீனராசிக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் அற்புதமான நேரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. 18 வருஷம் கழித்து ராகு பகவான் சஞ்சாரம் ராசியில். ராகு கேது மீனராசிக்கு நட்பு. பிரமாணத்தில் போய் எடுத்து பாருங்க, பிரமாணம் சொல்கிறது. சனி பகவானும் நட்பு. அதனால் பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது. என்ன ஒன்று, சில விஷயங்களை நம்ம கவனமாக இருந்துக்கணும். என்ன விஷயம்? மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டரை போய் பார்ப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக போய் டாக்டரை போய் பார்ப்பாங்க. அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி பயங்கரமாக போய் நின்று பார்ப்பாங்க. டாக்டரை பார்த்துட்டு அவர் மருந்து மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். நேரத்தை சரியானபடி கடைபிடிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம் மீனராசி. அப்புறம் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அவர் ஏதோ ஒரு காரணத்தினால ஃபோனை எடுக்கலை. ஃபோனை எடுக்கிற வரைக்கும் ஃபோன் அடிக்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன குணம். அதாவது ப்ராம்ப்ட், எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ராம்ப்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. நிறைய வருமானம் வரும், நிறைய வரும். ஆனால் அதை எப்படி, எந்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் எச்சரிக்கை, கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தை நம்ம பார்க்குறோம். பயணங்கள் நிறைய கிடைக்கும், நிறைய பயணங்கள் போவீங்க. இப்போ வெளிநாடு போகணுன்னா முயற்சி பண்ணீங்க. இந்த ஒரு அற்புதமான நேரம், 18 வருஷம் கழித்து யோகமான பீரியடு நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பெரிய முன்னேற்ற பாதை நீங்கள் கண்டிப்பான முறையில் போவீங்க. அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு கிடைக்கும், நடக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்பா அம்மாவுக்கு, அது மாதிரி உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, நட்புகளுக்கு எல்லாம் உங்கள் மூலமாக நிறைய காரிய அனுகூலங்கள் இந்த பீரியடில் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. முக்கியமாக ஜூலை 11க்கு பிறகான காலகட்டம் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறது, இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கும் போது பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் நமக்கு வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.